பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். மறுமை நாள், கியாமத் நாள் எப்பொழுது வரும் என்பது அல்லாஹ்வை தவிர வேறு யாருக்கும் தெரியாது. நபிட்டு எல்லா மக்களும் கேட்டார்கள், மறுமை நாள் எப்பொழுது வரும்னு சொல்லி. அப்போ அல்லாஹ் பதில் சொல்ல சொன்னால், நபி நீங்கள் பதில் சொல்லுங்கள், அதற்கான ஞானம் என்பது அல்லாஹ்வை தவிர வேறு யாருக்கும் தெரியாது. அப்போ கியாமத் நாள் என்பது அல்லாஹ்வை தவிர யாருக்கும் தெரியாது எப்போது வரும். ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வஹீன் மூலம் அந்த கியாமத்துக்கு நாள் முன்னாடி என்னென்ன ஏற்படும் அடையாளங்கள் என்று அல்லாஹ் சொல்லியிருக்கிறான். அது ரெண்டு வகையாக பிரிப்பாங்க, சிறிய அடையாளங்கள், பெரிய அடையாளங்கள். அதாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்ததிலிருந்து மஹ்தி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வெளிப்படு வரை ஏற்படக்கூடிய அடையாளங்கள் எல்லாம் சிறிய அடையாளங்கள். அந்த வகையில் மார்க்க கல்வி எடுக்கப்பட்டு அறியாமை அதிகமாகும், விபச்சாரம், மது அருந்துதல், கொள்ளை பரவலாகும், பெண்கள் அதிகமாகவும் ஆண்கள் குறைவாகவும் இருப்பாங்க, நிலநடுக்கங்கள் ஏற்படும், மக்கள் உயரமான கட்டிடங்களை கட்டுவாங்க, வேலையில் தவறிழைப்பாங்க, உள்ளத்தில் பேராசை இருக்கும், இசைக்கருவிகள் பாடும் பெண்கள் அதிகமாவாங்க, தாய்க்குமாறு செய்து மனைவிக்கு வழிபடுவாங்க, கெட்ட குணங்கள், பேராசை, தகுதியற்ற மனிதர்களுக்கெல்லாம் பெரும் பெரும் பதவிகள் கிடைக்கும். பயத்தின் காரணமாக மக்கள் எல்லாம் அவருக்கு எனது கண்ணியம் செலுத்துவாங்க. உம்மத்தில் கடைசியில் வரக்கூடிய மக்கள் முன்னோர்களை குறை சொல்லுவாங்க, பழி சொல்லுவாங்க, ஜக்காத்து கொடுப்பதை பாரமாக நினைப்பாங்க, பள்ளிவாசலில் உலக விஷயங்களை பேசி கூச்சலிடுவாங்க, வெட்கம், அமானிதம், பேணல், நியாயம் இது போன்ற குணங்கள் எல்லாம் உள்ளத்திலிருந்து எடுக்கப்பட்டுரும். உலகை சம்பாதிப்பதற்காக மார்க்க கல்வியை கற்றுப்பாங்க. விலங்குகள் மனிதர்களிடம் பேசும், நேரத்தில் பறக்கத்து இருக்காது. எந்த அளவுக்குனா, ஒரு வருடம் ஒரு மாதம் போல, ஒரு மாதம் ஒரு வாரம் போல, ஒரு வாரம் ஒரு நாள் போல, ஒரு நாள் ஒரு மணி நேரம் போல மாறிவிடும். இப்படி காலங்கள் சுருங்கிவிடும். இது சிறிய அடையாளங்கள். பெரிய அடையாளங்கள் என்ன? மஹ்தி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வெளிப்பட்டதிலிருந்து சூர் ஊதப்படும் வரை ஏற்படக்கூடிய அடையாளங்கள் எல்லாம் பெரிய அடையாளங்கள். இது ஒரு 10 அடையாளங்கள் இருக்குது. மஹ்தி அலைஹிஸ்ஸலாம் வெளிப்படுவது, தஜ்ஜால் வெளியாகுவது, ஈசா அலைஹிஸ்ஸலாம் வானத்திலிருந்து இறங்குவது, ஜூஜ் என்ற கூட்டத்தார்கள் வெளியாவது, 3 பெரும் பூகங்கள் ஏற்படும், புகை கிளம்பும், சூரியன் மேற்கிலிருந்து உதயமாகும், தாபத்துல் அர்த் என்னும் ஆச்சரியமான பிராணி பூமியிலிருந்து வெளிப்படும், யமன் தேசத்திலிருந்து நெருப்பு வெளியாகும், நறுமணமுள்ள ஒரு காற்று வீசும், அது முஃமின்களுக்கு ரஹ்மத்தாக இருக்கும். இப்படி அடையாளங்கள், இது பெரும் பெரும் அடையாளங்கள். அப்போ மறுமை நாளுக்கு முன்னால் சில சிறிய அடையாளங்கள், பின்னால் பெரிய அடையாளங்கள் ஏற்படும் என்பதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சுட்டி காட்டியிருக்கிறார்கள்.